வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸு எலிமினேஷன் சேம்பருக்கு வருவாரா வரமாட்டாரா, அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு ரெசல்மனியா 41 மேட்ச் இருக்குமா இருக்காதா, இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதாவது நம்ம வந்து இந்தியாவில் இனிமேல் டபிள்யூ ஷோஸ்லாம் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான முழு விளக்கம் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ வந்து நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பில் வந்து நம்முடைய சித்தரன்ஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை போட்டு போலான்னு பொழந்து எடுத்துட்டாரு. இனிமேல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இனிமேல் டபிள்யூக்கே வரமாட்டான். அதாவது டபிள்யூக்கே வரமாட்டான். நான் போட்ட அந்த ஒரு ஸ்டன்னர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சித்தரன் சொல்லியிருக்காரு. இனிமேல் வரவே மாட்டான். அதாவது எலிமினேஷன் ஜம்பருக்கும் வரமாட்டான் ரோமனு. அது இல்லாமல் அதாவது ரெசல்மனியா 41க்கும் ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா டபிள்யூ வந்து பொய் சொல்கிறாங்கப்பா. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்துருவான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்முடைய சித்தர்னு சொன்னது முழுக்க ஃபேக் நியூஸ். அதாவது அவர் வந்து சும்மா ஒரு பில்டப் ஏற்றுறதுக்காக தான் சொன்னாரே தவிர ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த விதமான இன்ஜூரியுமே ஆகலை. டபிள்யூ வந்து முழுக்க ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு இப்போ ரோமன் ரெயின்ஸை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து சித்தரன்ஸ் வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணிட்டார். அதனால தான் இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால தான் டபிள்யூக்கே வர முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லி இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு கொஞ்சம் விடுமுறை விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் இருந்துட்டு வாங்க, அது ரெசல்மனியா 40 எப்போ மட்டும் நீங்கள் டபிள்யூக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு ஃப்ரீடமை வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ டபிள்யூவோட கரண்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், ரெசல்மனியா 41 ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் ரெசல்மனியா 41 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிஷியல் ஆகலை, ஆனாலும் இந்த மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஆனாலும் இப்போ இவங்க 3 பேர்த்துக்கு மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸுக்கு எந்தவித இன்ஜுரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை வந்து இப்போ ரொம்ப டபிள்யூ தள்ளி போகிறாங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட உடல்நிலையை ரொம்ப பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக இப்போ வச்சுருக்காங்க. அதாவது இப்போ திடீர்னு இப்போ எலிமினேஷன் பருக்கு வந்துட்டார், ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டார். அப்படி ஒரு வேளை வந்து மேட்ச் பண்ணி ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ட்டா டோட்டல் பிளானுமே அங்கே சேஞ்ச் ஆயிரும். டோட்டல் பிளானுமே அங்கே ஊற்றிக்கும். அதனால் எந்த விதமான இன்ஜுரியும் ரோமன் ரெயின்ஸுக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரோமன் ரெயின்ஸை வந்து இப்போ வந்து கொண்டுட்டு வராமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா ஒருவேளை இப்போ எப்பவுமே வரமாட்டாரா, இப்போ ரெசல்மனியா 41க்கு தான் ரோமன் ரெயின்ஸ் வருவாரா அப்படின்னு கேட்டால் மேபி அதுக்கு முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று எலிமினேஷன் ஜம்பரில் வந்து அந்த 6th நம்பராக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய செத்ரோன்ஸை கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் எலிமினேட் பண்ணலாம். அதனால கூட அந்த இடத்துல வந்து ஃபியூட் ஆரம்பிக்கலாம். அந்த ஃபியூடில் கூட ஆரம்பித்து கூட ரெசல்மனியா 41 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி செத்ரோன்ஸுக்கும் சரி சிஎம்முக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து ரெசல்மனியா 41 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒருவேளை எலிமினேஷன் ஜம்பருக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வரல, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வரல அப்படிங்கிறப்ப ரெசல்மனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற ரா ஸ்மாக்டவுனில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வரலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த விதமான இன்ஜுரி ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக டபிள்யூ வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸை வந்து கொண்டுட்டு வராமல் இருக்காங்க. அதே போல் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை எங்கள் தலைவனான ரோமன் ரெயின்ஸ் வந்து எலிமினேஷன் ஜம்பருக்கு வரணும், அதில் கலந்துக்கணும், அதை கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும், அப்படியே வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெறாமல் போனாலும் சரி செத்ரோன்ஸை வந்து பழி வாங்கி தீரணும், எங்கள் ரோமன் ரெயின்ஸு பழி வாங்கணும். ஏன்னா என் தலைவர் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து செத்ரோன்ஸ் வந்து இது பண்ணிட்டான், ஸ்டன்னர் கொடுத்துட்டான், அதனால் நான் எங்கள் ரோமன் ரெயின்ஸ் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் ரெசல்மனியா 41 ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் செத்ரோன்ஸ் விசிஸ் சிஎம்முக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2025 எலிமினேஷன் சேம்பரோட அஃபிஷியல் போஸ்டரை வந்து இப்போ டபிள்யூ வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டரில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் வேறு யாருமே இல்லை, ஜான்சினா மட்டும் சிங்கிளாக இருக்கார். இந்த போஸ்டரை டபிள்யூ ஜான்சினாவுக்காக மட்டுமே டெடிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த போஸ்டரில் ஜான்சினா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து முழுக்க இது ஜான்சினாவுக்காக மட்டும். இந்த எலிமினேஷன் ஜம்பர் நடக்குது அப்படின்ட்டா இது ஜான்சினாவுக்காக ஒதுக்கப்பட்டது. ஏன்னா இதில் வந்து ஜான்சினா தான் அதிக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ராயல் ரம்பிளே ஜான்சினா தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது வந்து ஊற்றிக்கிச்சு. ஆனாலும் இப்போ வந்து டபிள்யூ தரப்பில் வந்து சொல்லப்படுது என்னென்னா இந்த எலிமினேஷன் ஜம்பர் வந்து முழுக்க ஜான்சினாவுக்காக மட்டும்தான். ஜான்சினாவை கண்டிப்பாக நாங்கள் வந்து 2025 இந்த எலிமினேஷன் சேம்பரில் வந்து நாங்கள் வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இந்த எலிமினேஷன் ஜம்பரை வந்து உங்களோட 16ஆம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா வின் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2025
ராயல் ரம்பிள வந்து ஜே உசோ வின் பண்ணதும் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. அதே மாதிரி சார்லஸ் ஃப்ளேர் வின் பண்ணதும் பிடிக்கல. அதாவது நம்முடைய ஜே உசோ வின் பண்ண அந்த ஒரு வீடியோவுக்கும் சரி, அதேமாதிரி சார்லஸ் ஃப்ளேர் வின் பண்ண அந்த ஒரு வீடியோவுக்கும் சரி, எவ்வளோ லைக் வந்திருக்கு, எவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். அதாவது ஜே உசோ வந்து இப்போ அந்த மென்ஸுக்கான ராயல் ரம்பிள வின் பண்ணார்ல, அதில் வந்து 22,000 லைக் மட்டும் ஃபேன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்லைக் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40,000 டிஸ்லைக்கு. அதாவது 22,000 லைக் எங்கே இருக்குது, 40,000 டிஸ்லைக் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துங்க. அதுக்கப்புறம் சார்லஸ் ஃப்ளேருக்கு வந்து 7,50,000 லைக் மட்டும் போட்டிருக்காங்க. இதே டிஸ்லைக் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 33, அதாவது 33,000 டிஸ்லைக் மட்டும் சார்லஸ் ஃப்ளேருக்கு போட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து லைக் அப்படின்னு கேட்டால் கிடையாது, அதிகமாக டிஸ்லைக் தான். அதாவது 2025 இந்த ராயல் ரம்பிள சார்லஸ் ஃப்ளேர் வின் பண்ணதும் ஃபேன்ஸுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதே மாதிரி ஜே உசோ வின் பண்ணதும் யாருக்குமே பிடிக்கல. அதனால தான் கடுப்பான ஃபேன்ஸு எல்லாமே இது மாதிரிலாம் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2025 இந்த ராயல் ரம்பிள உங்களோட ஜே உசோ வின் பண்ணால, அதுக்கு எல்லாத்துக்குமே ரோமன் ரெயின்ஸும் சரி, அதே மாதிரி டேமியன் பிரிக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய நயோமி அவங்களும் சரி, அதே மாதிரி உங்களுடைய ரியா ரிப்ளே இவங்க எல்லாருமே அதாவது ட்விட்டரில் வந்து எல்லாத்துக்குமே நம்முடைய ஜே உசோ வின் பண்ணதுக்கு ஈட் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ட்விட்டர் அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஹாப்பியாக சொல்லியிருக்காங்க. அது 2025 ராயல் ரம்பிள வந்து ஜே உசோ வின் பண்ணிட்டார் அப்படிங்கிறக்காக அவரோட ஈட் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து எல்லாருமே பதிவிட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். அதுக்கப்புறம் அடுத்ததாக உங்களுடைய மெயின் ஈவெண்ட் இருக்கார்ல ஜே உசோ, அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எப்போ ராயல் ரம்பிளுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆனாருக்குன்ட்டான் 2012 தான் உங்களோட மெயின் ஈவெண்ட்டான ஜே உசோ வந்து அப்போ தான் ராயல் ரம்பிளே என்ட்ரி ஆகிறார். அப்போ வந்து ராயல் ரம்பிள் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அது ஃபேன்ஸு மத்தியில் நம்முடைய ஜே உசோவுக்கு வந்து அந்த ஒரு வரவேற்பு கிடையாது. ஆனால் இப்போ அதே ஜே உசோ வந்து இப்போ வந்து மெயின் ஈவெண்ட் ஜே உசோ அப்படிங்கிற மாதிரி அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு. இப்போ வந்து அவரே 2012 வந்து நீங்களாம் யார்ரா, நீலாம் எதுக்குடா வந்த அப்படின்னு சொன்னால் அதே ஃபேன்ஸு அவங்க எல்லா வாயில் மண்ணள்ளி தூக்கி போடுற மாதிரி இப்போ இதே உங்களோட ஜே உசோ வந்து 2025 ராயல் ரம்பிளோட ஒரு வின்னராக இருக்கார். இது எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அதாவது யாருமே படைக்க முடியாத ஒரு சாதனையை சம்மோன் ஃபேமிலியில் இப்போ வந்து இவர் வந்து இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. அதாவது அவரோட சம்மோன் ஃபேமிலியில் வந்து 4வது ஆளாக இந்த ராயல் ரம்பிளை வந்து வின் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயமா இப்போ வந்து பேசப்படும். உங்களோட அலெக்சா பிளஸ் வந்து இப்போ டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அதாவது மேபி அலெக்சா பிளஸ் வந்து இந்த ராயல் ரம்பிளுக்கு வர்றதா பிளானே கிடையாதான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அலெக்சா பிளஸ் வந்து டபிள்யூக்கு ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் சில விஷயங்களால், அது ஒரு கான்ட்ராக்ட் அந்த ஒரு விஷயத்தினால டபிள்யூக்கும் சரி அலெக்சா பிளஸுக்கும் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்புனால அது நம்மளுடைய அலெக்சா பிளஸ் சொன்ன விஷயத்துக்கும் டபிள்யூக்கும் ஒத்து போகலையா. அதனால் நான் வந்து கான்ட்ராக்ட்லாம் ரீசைனிங் பண்ண மாட்டேன், நான் டபிள்யூக்கெலாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அலெக்சா பிளஸ் இருந்தாங்களாம். அதாவது இந்த ராயல் ரம்பிள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்மளுடைய அலெக்சா பிளஸ் வந்து டபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் மல்டி இயர் கான்ட்ராக்டை சைனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது மல்டி இயர் கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டால் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் அந்த கான்ட்ராக்டை இப்போ உங்களோட அலெக்சா பிளஸ் சைன் பண்ணி தான் அந்த உமன்ஸ் அந்த ராயல் ரம்பிளையே உங்களோட அலெக்சா பிளஸ் வந்து கலந்துருக்காங்க. அவங்க வர்றப்பயே இந்த பிரேவ் ஒயிட்டுக்கு வந்து ட்ரிபியூட் தர மாதிரி அந்த பிரேவ் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்து அந்த ரிசல்ட் பண்ணியிருப்பாங்க. இதை எதுக்கடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து முழுக்க இப்போ இவங்க ரால தான் இருக்க போகிறாங்களாக்கு. ஆனால் ஸ்மாக்டவுனுக்கு வந்து அவங்க ஒயிட் 6 எல்லாமே மாற்றிட்டாங்க. இப்போ இவங்க போய் அந்த ஒயிட் 6ஓட அந்த ஒரு ஃபேக்ஷனில் போய் இணைவாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். இருக்கிற வரைக்கும் இப்போ இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் மேபி ஒரு ரெசல்மனியாக்கு அப்புறம் கூட நம்மளுடைய அலெக்சா பிளஸ் வந்து அந்த ஒயிட் 6ஓட அந்த ஒரு ஃபேக்ஷனில் போய் இணையிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் 6இல் போயிட்டு இணையிறதை விட இவங்க சிங்கிளாகவே இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் பண்ணாங்களே ஓல்டு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டரே இவங்க எடுத்து பண்ணாவே நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கே சரியான வாய்ப்புகள் கிடைக்காம எல்லாம் நாய் நக்கி போய் தான் நிற்கிது. இவங்களும் போய் இருந்தாங்க அப்போ கேட்டால் இவங்களும் சுத்தமாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க டபிள்யூ. அதனால் இவங்க ரா பிராண்ட்லேயே இருந்துறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுக்க இது நல்லதான ஒரு விஷயம். அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அந்த ஒயிட் 6இல் போயிட்டு இவங்களும் ஒரு ஆளாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் டபிள்யூ சத்தியமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மேபி இவங்க இந்த ரார்லேயே இருந்துறாங்களா இல்லை ஸ்மாக்டவுனில் போயிட்டு அந்த ஒயிட் 6ஓட அந்த ஒரு ஃபேக்ஷனில் போய் இணைகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம மேபி வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். உங்களோட ஃபினாமினல் ஏஜே ஸ்டைல் வந்து இப்போ டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டார். அதாவது இந்த ராயல் ரம்பிளுக்கு வந்து உங்களுடைய சஸ்பென்ஸாக உங்களோட ஏஜே ஸ்டைல் ரிட்டர்ன் ஆனார். ரிட்டர்ன் ஆகி இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவில்
ஆடம் பியர்ஸ் சொல்லிட்டாரு. அதாவது ஏஜே ஸ்டைல் வந்து இப்போ அஃபிஷியலி ரா பிராண்டில் தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆடம் பியர்ஸை சொல்லிட்டாரு. அதாவது இப்போ வந்து ஏஜே ஸ்டைலுக்கான ஃபியூச்சர் பிளான் எல்லாமே டபிள்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது ரெசல்மனியாவில் கூட நம்முடைய ஏஜே ஸ்டைலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மேபி அது யாரோட இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த ராயல் ரம்பிளில் வந்து யார் வந்து ஏஜே ஸ்டைலை எலிமினேட் பண்ணாது அப்படின்னு கேட்டால், உங்களோட பால் ஹேமன், அதாவது பால் ஹேமன் சொல்கிற மாதிரி தான் இது லோகன் பால் தான் நம்மளுடைய ஏஜே ஸ்டைலை எலிமினேட் பண்ணார். அதனால் லோகன் பாலுக்கும் நம்முடைய ஏஜே ஸ்டைலுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை ரெசல்மனியா 41 நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்களாம். மேபி இந்த மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேபி ஒருவேளை உங்களோட ஏஜே ஸ்டைலுக்கும் லோகன் பாலுக்கும் ரெசல்மனியா 41 மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை லோகன் பால் கூட எங்கள் ஏஜே ஸ்டைலுக்கு மேட்ச் வேணாம் அப்படின்னா உங்களோட ஃபினாமினல் ஏஜே ஸ்டைலுக்கு ரெசல்மனியா 41 யார் ஆப்போனண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ரெசலரோட நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.